வந்துருச்சு. நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கான பதில் வந்துருச்சு. யாரும் ரொம்பலாம் போட்டு யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இப்ப என்ன விஷயம்னா, கடைசி சில நாட்கள் இல்ல சில மாதங்களாவே ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, நெக்ஸ்ட் இந்தியன் கோச் யாரு? ஏன்னா ராகுல் டிராவிடோட கான்ட்ராக்ட் வந்து இந்த T20 வேர்ல்டு கப் அதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு புது கோச் வரணும், இந்தியன் கோச். அந்த நியூ இந்தியன் கோச் யாருன்ற ஒரு கேள்விதான் எல்லார் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கான அந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் அதெல்லாமும் வந்துச்சு. நிறைய பேர் வரணும்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஒரு சிலர் ஸ்டீஃபன் பிளமிங் வருவாங்கன்னு சொன்னாங்க, ஒரு சிலர் தோனி வருவாங்கன்னு சொன்னாங்க, ஒரு சிலர் நரேந்திர மோடி வருவார்னு சொன்னாங்க. பட் இப்ப நம்மளோட நெக்ஸ்ட் இந்தியன் டீம் கோச் யாருன்னு ஆல்மோஸ்ட் இன்னும் அபிஷியலா நியூஸ் வரல. அது ஒரு சில காரணங்கள்னால இப்போ வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கு, அதனால வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் இவர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ராகுல் டிராவிட் இத்தனை வருஷமா கோச்சா நம்ம இந்தியன் டீமுக்காக பண்ணது, அதுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ். அண்ட் இந்த மிஷின், அவரோட கடைசி மிஷின் இந்த T20 வேர்ல்டு கப் அது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் ஓகே, நம்மளோட இந்தியன் டீம் கோச் யாருன்னா ஆல்ரெடி நிறைய பேர் எல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்க, தமிழ்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. வேற யாரும் இல்ல, கௌதம் கம்பீர் தான். ஆல்மோஸ்ட் 100% கன்ஃபார்ம்னே சொல்லலாம். கௌதம் கம்பீர் தான் நம்ம இந்தியன் டீமோட கோச். பட் கௌதம் கம்பீர் பிசிசிஐக்கு ஒரு சில செக் எல்லாம் வச்சிருக்காரு. நான் வந்து இந்தியன் டீம் கோச்சா இருக்கணும்னா எனக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டாதான் நான் இந்தியன் டீமுக்கு கோச் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. கௌதம் கம்பீரோட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன, அண்ட் கம்பீர் நம்ம இந்தியன் டீமோட ஹெட் கோச். அவர் இல்லாம புதுசா ஒரு பேட்டிங் கோச் வராங்க, ஒரு ஃபீல்டிங் கோச் வராங்க, அண்ட் இன்னும் ஒரு சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வராங்க. அதை பத்தி கிளியரா இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, பிசிசிஐ வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்தியன் டீம் கோச் ஸ்பாட்டுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 3000 பேருக்கு மேல அப்ளை பண்ணாங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த 3000த்துல நிறைய வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேக் தான். ஏன்னா நரேந்திர மோடி பேர்லயே ஒரு 10 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்தியன் டீம் கோச் ஸ்பாட்டுக்கு அப்ளை பண்ணணும், இந்தியன் டீம் கோச்சா இருக்கணும்னா அதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டிலாம் இருக்கு. அந்த எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் டீம் கோச்சா இருக்கணும்னா அந்த ஒரு பிளேயர் வந்து, அந்த எக்ஸ் பிளேயர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 ஓடிஐ மேட்சஸ், 50 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடி இருக்கணும். அண்ட் ஒரு 30 இன்டர்நேஷனல், மினிமம் தான் சொல்றேன், மினிமம் ஒரு 30 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி இருக்கணும். அண்ட் அந்த பிளேயர் வந்து ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனுக்காக அட்லீஸ்ட் கண்டினியூஸா ஒரு 2 இயர்ஸ் அது விளையாடி இருக்கணும். இந்த ஒரு எலிஜிபிலிட்டிலாம் இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு எக்ஸ் பிளேயரால வந்து நம்ம இந்தியன் டீம் ஹெட் கோச் ஸ்பாட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். என்னதான் அபிஷியலா ஒரு நியூஸ் வரலனாலும் ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் டீமோட ஹெட் கோச் கௌதம் கம்பீர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இஃப் கௌதம் கம்பீர் வரலன்னா வேற ஒரு சிலர்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில கோச்சஸ்லாம் இருந்தாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டீஃபன் பிளமிங். அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ஒரு கான்வர்சேஷன் தான் போயிடுச்சு. தோனி கிட்ட சொல்லி ஸ்டீஃபன் பிளமிங் கிட்ட இந்தியன் கோச்சா வாங்க அப்படின்லாம் பேச சொன்னாங்க அப்படின்னு வந்துருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்டின் லேங்கர், லக்னோ சூப்பர் ஜெயந்தோட கோச், அவர்கிட்ட கூட வந்து நம்ம பிசிசிஐ வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அண்ட் ரிக்கி பாண்டிங் அப்படின்னு சொன்னாங்க. பட் பிசிசிஐ வந்து நாங்க ரிக்கி பாண்டிங் கிட்டலாம் இது பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சு, ரிக்கி பாண்டிங் டெல்லி கேபிட்டல் கோச் அண்ட் ஃபார்மர் ஆஸ்திரேலியா கேப்டன், அவர்கிட்ட போனாங்கன்ட்டு வந்துச்சு. அண்ட் யாரு, மஹேல ஜெயவர்தனி, மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் அண்ட் ஃபார்மர் ஸ்ரீலங்கா பிளேயர். அண்ட் ஏன் தோனி நெக்ஸ்ட் இந்தியன் கோச், இந்தியன் ஹெட் கோச் அப்படின்னே ஒரு சில நியூஸ்லாம் வந்துச்சு. பட் இதெல்லாம் என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 99.9% நம்ம இந்தியன் டீம் ஹெட் கோச் கம்பீர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பத்தியே பேசலாம். சரி, இப்போ கௌதம் கம்பீர் பிசிசிஐக்கு போட்ட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்பீர் பிசிசிஐ கிட்ட கேட்டுட்டது என்னன்னா, ஈவன் நான் இந்தியன் டீம் ஹெட் கோச் ஆனாலுமே ஐபிஎல் டைம்ல கேகேஆருக்கு வந்து நான் மென்டரா தான் இருப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் டீம் கோச்சஸ்லாம் வந்து இந்தியன் டீம் கோச்சஸ்லாம் வந்து ஐபிஎல் டீம்ல வந்து ஒரு ஸ்டாஃப்ஸாவோ ஹெட் கோச்சாவோ இருக்கிறது வந்து அபிஷியலா அலோடு கிடையாதுலாம் கிடையாது. பட் அவங்க இருக்கக்கூடாது தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, அது எதனாலன்னு எனக்கு கிளியரா தெரியல. பட் ரவி சாஸ்திரி கிட்ட, அவர் வந்து ஃபர்ஸ்ட் கோச்சா இருப்பாரு, ஃபார்மர் கோச்சா இருக்கிறப்ப ரவி சாஸ்திரி கிட்ட கேட்டிருப்பாங்க. அவர் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி கோச் பண்ணலாம்ல நீங்க ஐபிஎல் டீம்ல, ஏன் இந்த மாதிரி இந்தியன் டீம் கோச்சா இருந்தா ஐபிஎல் டீம்ல கோச் பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் வந்து ப்ராப்ளம் எதுவுமே வராத மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணியிருப்பாரு. நாட் ரியலி அப்படின்ற ஒரு ரிப்ளை பண்ணியிருப்பாரு. இது வந்து எதனால இந்தியன் கோச் வந்து ஐபிஎல் டீமை கோச் பண்ணக்கூடாதுன்ட்டு எனக்கு தெரியல. பட் இது வரைக்குமே இந்திய டீம் கோச்சஸ் யாருமே ஐபிஎல் டீம் வந்து கோச் பண்ணதில்லை. இது வந்து அப்படியே தான் போயிட்டு இருக்கு. பட் கம்பீர் வந்து அதான் கேட்டிருக்காரு, நான் வந்து இந்தியன் டீம் கோச்சா இருந்தாலும் ஐபிஎல் டைம்ல வந்து கேகேஆருக்கு மென்டரா தான் இருப்பேன். இதான் வந்து கம்பீர் வச்சு அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். கௌதம் கம்பீரோட அடுத்த கண்டிஷன் என்னன்னா, இது வந்து கண்டிஷன் சொல்ல முடியாது, ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான். அவர் வந்து ஃபர்ஸ்ட் போட்டது தான் கண்டிஷன். இது வந்து என்ன நீங்க வந்து கேகேஆர் டீமுக்கு மென்டர் பண்ண விட்டாதான் நான் வந்து இந்தியன் டீமுக்கு கோச் பண்ணுவேன் அப்படின்னு போடுறது கண்டிஷன். இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான் கேட்டிருக்காரு.
என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்தியன் டீம் கோச்சா இருந்தேன்னா, எனக்கு கீழே என் கூட வேலை செய்யற மேனேஜிங் ஸ்டாஃப்ஸ் தான் நானே தான் வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்து போன வாட்டியே ராகுல் டிராவிட் அந்த 2021ல வந்து அவர் கோச்சா மாறுவாரு. அப்பயே வந்து அவரு தான் அந்த ஃபீல்டிங் கோச், பேட்டிங் கோச், பவுலிங் கோச் அதெல்லாம் அவரே டிசைட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இவரும் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நானும் டிசைட் பண்றேன்ட்டு. அப்படி கௌதம் கம்பீர் எந்தெந்த ஸ்டாஃப்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பேட்டிங் கோச்சா வந்து விக்ரம் ராத்தோரை செலக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பவுலிங் கோச்சா பராஸ் மாம்ரேவை செலக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபீல்டிங் கோச் பாத்தீங்கன்னா திலீப்பை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் டைம் அப்ப என்ன கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட மென்டரா இருக்க விட்டு அண்ட் நான் கேட்டிருக்க அந்த மேனேஜிங் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இந்தியன் டீமோட ஹெட் கோச்சா இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு கௌதம் கம்பீர். சரி, கௌதம் கம்பீர் வந்து பிசிசிஐ கிட்ட இந்த கண்டிஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து பிசிசிஐ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா? ஆல்மோஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். கௌதம் கம்பீரை வந்து ஐபிஎல் டைம்ல வந்து கேகேஆர் கோச்சா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பிசிசிஐ. அண்ட் அவர் கேட்ட மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் கொடுத்துட்டாங்க. பேட்டிங் கோச்சா விக்ரம் ராத்தோர் அண்ட் பவுலிங் கோச்சா பராஸ் மாம்ரே எல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் கம்பீர் வந்து திலீப் ஃபீல்டிங் கோச்சா கேட்டாரு. ஆனா நம்ம இந்தியன் டீமோட நியூ ஃபீல்டிங் கோச் பாத்தீங்கன்னா ஜான்டி ரோட்ஸ் அப்படின்ட்டு நிறைய நியூஸ் ஒரு நேற்று ஒரு 5 மணி 6 மணில இருந்து நிறைய நியூஸ் வந்து இருக்கு. ஜான்டி ரோட்ஸ் தான் இந்தியன் டீமோட ஃபீல்டிங் கோச் அப்படி இப்படின்ட்டு. இந்த நியூஸ் இன்னும் அபிஷியலா வரல. ஜான்டி ரோட்ஸ் அஸ் இந்தியன் கோச், இது மேபி ரூமரா இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. பட் எனக்கு கடைசி ஒரு சில மணி நேரங்கள்லாம் எனக்கு வந்துட்டு இருக்க நிறைய நியூஸ் பாத்தீங்கன்னா இதுதான், ஜான்டி ரோட்ஸ் தான் இந்தியன் டீமோட நெக்ஸ்ட் ஃபீல்டிங் கோச். அண்ட் நம்ம போய் நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தோன்னா இந்தியன் டீம் நியூ ஃபீல்டிங் கோச் அப்படின்னு போட்டால் கீழே ஜான்டி ரோட்ஸ் வராது. ஜான்டி ரோட்ஸ் போட்டோ போட்டு கீழே வருது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை அவர் தான் ஜான்டி ரோட்ஸா நம்ம ஃபீல்டிங் கோச்சா இருப்பாரோன்ட்டு ஒரு டவுட் இருக்கு. மேபி அவர் வந்தா நல்லது தான். ஜான்டி ரோட்ஸ் சின்ன மாதிரி வேர்ல்டுலேயே இப்ப அவருக்கு இன்னும் ஒரு 50 வயசு ஆகுது. 50 வயசுல அவர் பண்ற ஃபீல்டிங்க நம்மளால சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸால கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி வேர்ல்டுலயே வந்து ஃபீல்டிங்காக மட்டும் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கின ஒரு பிளேயருங்க அவரு. எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர் இந்த யூனிவர்ஸ்னே சொல்லலாம். அவர் நம்ம இந்தியன் டீமுக்கு ஃபீல்டிங் கோச்சா வந்தா நல்லதுதான். பட் கம்பீர் வந்து இப்படி கேட்டிருக்காரு திலீப்ன்ட்டு. ஆனா ஜான்டி ரோட்ஸ் வந்து அது ஒரு ப்ராப்ளம் வருமான்னு தெரியல. ஆனா 2 கோச் கூட இருக்கலாமே. 2 ஹெட் கோச் தான் இருக்காங்க ஃபுட்பால் ஒரு சில டீம்ஸ்க்குலாம். இந்த மாதிரி நம்ம இந்தியன் டீம்ல 2 ஃபீல்டிங் கோச் இருக்கிறதுல எதுவும் தப்பு இல்லைன்னு தோணுது. அந்த மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஜான்டி ரோட்ஸ் அண்ட் திலீப் ஒரு இந்தியன் கோச் அண்ட் ஒரு ஓவர்சீஸ் கோச் நல்லா தான் இருக்கும். பட் பிசிசி என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே, ஒரு வழியா நம்ம இந்தியன் டீமோட ஹெட் கோச் கௌதம் கம்பீர் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 99.9% வந்துருச்சு. பட் இன்னுமே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. இதை மாத்ததுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஆல்மோஸ்ட் கம்பீர் தான் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் கம்பீர் இந்தியன் டீமுக்குள்ள வந்தாருன்னா என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்க போதோ. அண்ட் விராட் கோலி கம்பீர் கோச்சா, விராட் கோலி பேட்ஸ்மேனா, ஐயோ செம்மையா இருக்க போதுங்க. ஐ எம் ரியலி வெயிட்டிங் டு சி கம்பீர் அஸ் அன் இந்தியன் கோச் அண்ட் விராட் கோலி கம்பீர். ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ராகுல் டிராவிட் அவரோட கடைசி மிஷின் T20 வேர்ல்டு கப் 2024 அது ஒரு விக்டரியோட அந்த ஒரு சக்சஸோட அந்த மிஷினை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அவரோட இந்தியன் டீம் கோச்சிங் கரியரை முடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஹாப்பியாகவும் இருக்கும். ஆல்ரெடி அந்த போன வேர்ல்டு கப்லேயே ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து கை நழுவி போச்சு. அவருக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ் தான் ராகுல் டிராவிடுக்கு. வின் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். லெட்ஸ் ப்ரே. அண்ட் நான் இன்னைக்கு எடுக்க நினைச்ச வீடியோவே வேற. நாளையிலேருந்து சூப்பர் ஹிட் ஸ்டார்ட் ஆகுது. அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். பட் இது வந்து கடைசி ஒரு மணி நேரங்களா ரொம்ப ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்கு. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்த நிறைய மெசேஜ் நிறைய வந்து அந்த ஜான்டி ரோட்ஸ் போட்டோ தான் நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் கௌதம் கம்பீர் கோச்சா வந்துட்டாரா அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் சரி, இன்னைக்கு வீடியோ எடுத்துலாம், நாளைக்கு இல்லை நாளைக்கு அதை பத்தி வீடியோ எடுத்து போட்டுலாம் தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு எடுத்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்ஸ் வந்து 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்தெந்த டீம் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னா 8 டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க. குரூப் 1ல வந்து நம்ம இந்தியா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் 4 டீம் இருக்காங்க. குரூப் 2 ஒரு குரூப் ஆஃப் டெத்னே சொல்லலாம். இந்த குரூப் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏ பாவமா சொல்ல முடியாது. இவங்களை ஏதாவது அப்சர்வ் கூட பண்ணலாம். யூஎஸ்ஏ பாகிஸ்தான் அடிச்சாங்க, அது நம்ம பார்க்குறோம். எந்த டீம் கூடயும் ஒன் சைடா தோக்கல யூஎஸ்ஏ இது வரைக்கும். ஈவன் இந்தியா கூட அந்த 18வது ஓவர் வரைக்கும் மேட்ச் கொண்டு போய் தான் தோத்தாங்க. பட் குரூப் 1ஓட குரூப் 2 வந்து குரூப் ஆஃப் டெத்னே சொல்லலாம். இப்பதான் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நாளைக்கு சூப்பர் ஹெச்ஏ ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வாரம் சாட்டர்டே ஃபைனல்ஸ் டக்குன்னு ஓடிடுச்சு. என்னதான் 20 டீம் விளையாடி இருந்தாலும். அண்ட் எப்படியாவது இந்த வாட்டி ஜெயிச்சே ஆகணுங்க. 17 வருஷம் 17 இயர்ஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ். அண்ட் ஐசிசி டிராஃபி ஜெயிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 10, 11, 12 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இல்லைன்னா வேற எப்போன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ஜெயிச்சே ஆகணும் கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ நாளையிலேருந்து தான் ஆல்மோஸ்ட் ஒரு ரியல் டோர்னமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். நாளையிலேருந்து எல்லா மேட்சுமே இந்தியா டீம் மட்டும் சொல்ல, எல்லா டீமுமே விளையாட போகிற எல்லா மேட்சுமே ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஆர் டே தான்.
என்னதான் ஒரு டீமுக்கு 3 கேம் இருந்தாலும் அந்த 3 கேம்ல ஒரு கேம் ஏதாவது ஒரு டீம் தோத்தாலே நெட் ரன் ரேட் உள்ள வந்துடும். அப்புறம் நெட் ரன் ரேட் வச்சு குவாலிஃபை ஆகிற மாதிரி தான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லா டீமுமே எல்லா கேமே ஒரு டூ ஆர் டே கேம் தான் எடுத்து விளையாடணும். இந்தியா விளையாடுற 3 மேட்சுமே 3மே இந்தியா மட்டும் இல்லை, நான் இந்தியாக்காக பேசுறேன், அதனால இந்தியா பத்தி சொல்றேன். இந்தியா விளையாட போற 3 மேட்ச்ல 3மே வின் பண்ணாங்கன்னா செம்மையா இருக்கும். அப்படியே அசால்ட்டா உள்ள போயிடலாம் செமிஃபைனல்ஸ்குள்ள. ஆனா இந்த மாதிரி அசால்ட்டா போறதும் நமக்கு ஒரு மாதிரி பாதங்கத்தை விளைவிக்கும். ஏன்னா போன வேர்ல்டு கப் அப்படிதான், அசால்ட்டா செமிஃபைனல்ஸ் போனோம், அசால்ட்டா ஃபைனல்ஸ் போனோம். பட் ஃபைனல்ஸ்ல நம்மள அசால்ட் பண்ணி அமிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா. மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி ஃபைனல்ஸ் போனா ஃபைனல்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோமோ என்னமோ தெரியல. பட் இந்த வேர்ல்டு கப்பை பார்க்கும்போது இன்னொன்னு என்ன ஞாபகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது 2016 அந்த T20 வேர்ல்டு கப் மாதிரியே இருக்குங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ்லாம் ஒரே குரூப்ல இருக்கு. அண்ட் ஆப்போசிட் குரூப்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ்லாம் இருக்காங்க. அப்போ 2016 இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் தான் செமிஃபைனல்ஸ்ல மோதுவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவை அடிச்சுட்டு செமிஃபைனல்ஸ்ல அடிச்சுட்டு ஃபைனல்ஸ்ல போய் வின் பண்ணுவாங்க. இங்கிலாந்து அடிச்சுட்டு பிராத்வேட் அடிப்பாரு, அந்த 4-6 அடிச்சுட்டு இப்படி ஒரு போஸ்ட் கொடுப்பாரு. ரிமெம்பர் த நேம் கார்லஸ் பிராத்வேட், அதெல்லாம் மறக்க முடியாது. இப்போ அதே மாதிரி ஒரு ரிப்பீட்டான்னு தெரியல. மேபி இந்தியா வந்து இங்கிலாந்து ஆர் எல்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2 டீம்ல எதையாவது வந்து செமிஃபைனல்ஸ்ல மீட் பண்ற சான்ஸ் இருக்கு. ரெண்டு டீம் கூடமே நமக்கு ஒரு பேட் பாஸ்ட் தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா போன வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ்ல இங்கிலாந்து கூட தான் மீட் பண்ணோம். அப்ப பாத்தீங்கன்னா 10 விக்கெட் டிஃபரன்ஸ்ல நம்ம தோத்தோம். நம்மள 10 விக்கெட் டிஃபரன்ஸ்ல தோக்கடிச்சிட்டு இங்கிலாந்து ஃபைனல்ஸ் போய் டிராஃபி அடிச்சாங்க. அதே மாதிரி 2016 நம்மளும் இவங்களும் தான் நம்மளும் வெஸ்ட் இண்டீஸும் செமிஃபைனல்ஸ்ல மீட் பண்ணோம். ஒரு குரூஷியலா ஒரு நோ பால்லாம் போடுவோம்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்ல. அதனால நம்ம ஆல்மோஸ்ட் தோப்போம். கடைசி ஒரு விராட் கோலி வந்து போடுவாரு 8 ரன் இருக்கும்போது, அடிச்சு முடிச்சிருவாங்க. அண்ட் நம்மள செமிஃபைனல்ஸ்ல தோக்கடிச்சிட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஃபைனல்ஸ்ல போய் வின் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு மாதிரி ஒரே வகையில ரிப்பீட் மாதிரி தான் நடக்குது. பட் துண்டு ஒரு தடவை தான் தோல்ல இருந்து விழும், இந்த வாட்டி விழாது அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்க வேண்டியதுதான். பயமா இருக்குங்க. வெஸ்ட் இண்டீஸ் வேற எப்படி அந்த 2016 இருந்தாங்களோ இப்பயும் அதே மாதிரி வந்திருக்காங்க. ஒரு பிரைமரி பவுலர்னு சொல்லிக்கிற மாதிரிலாம் யாரும் ஒரு பெரிய ஆள்லாம் இல்ல. விளையாடுற எல்லாருமே ஆல்ரவுண்டர். விளையாடுற அந்த 11 பேர்ல விக்கெட் கீப்பர் அண்ட் ஒரு சில பேட்ஸ்மேன்ஸை தவிர மிச்சம் எல்லாருமே வந்து பவுலிங் போடுறாங்க. அண்ட் காலையில வேற ஆப்கானிஸ்தானை துவம்சம் பண்ணியிருக்காங்க. 100 ரன் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க வித்தவுட் லாஸ். ஒரு மேட்ச் கூட தோக்காம சூப்பர் எயிட்ஸ்குள்ள வராங்க வெஸ்ட் இண்டீஸும். அண்ட் சரி, ஓகே, இப்ப கடைசியா நீங்க சொல்லுங்க, இந்த சூப்பர் எயிட்ஸ்ல இருந்து செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆக போற அந்த 4 டீம் எந்தெந்த டீமா இருக்கும்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் நம்ம இவ்வளவு நேரம் கோச்சஸ் எல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பேட்டிங் கோச் வந்து ஹெட் கோச் வந்து கௌதம் கம்பீர், அண்ட் பேட்டிங் கோச் ஒரு விக்ரம் ராத், ஒரு ஃபீல்டிங் கோச் பாத்தீங்கன்னா ஜான்டி ரோச், எல்லாம் திலீப் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து நம்ம இந்தியன் டீமோட ஹெட் கோச் யாரா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் பேட்டிங் கோச் இருந்தா நல்லா இருக்கும். ஃபீல்டிங் கோச் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா ஃபீல்டிங் கோச்சா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாரு. ஒரு சிலர் இல்ல, நான் பேசுவேன், நாங்க டிஸ்கஸ் பண்ற நிறைய பேர்கிட்ட என்கிட்ட சொல்லியிருந்தாங்க சுரேஷ் ரெய்னா ஃபீல்டிங் கோச்சா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி உங்க மைண்ட்ல இருக்கும்ல, இவங்க வந்து இந்த ஃபீல்ட்ல கோச்சா வந்தா நல்லா இருக்கும்ட்டு, அந்த மாதிரி யாரும் நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லிட்டுங்க. அண்ட் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் லைவ் வரலாமா வேணாமா அதையும் மறக்காம சொல்லுங்க. ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பை கைஸ்.